அன்பார்ந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு மிக முக்கியமானவர். பணம் இல்லைன்னா வையகம் இல்லை, பொருள் இல்லைன்னா நாமே இல்லை. வாழ்க்கை வாழறதுக்குன்னா எல்லாமே தேவை. வளமுடன் நலமுடன் வாழணும்னு ஆரோக்கியத்தை சீரக்கு எல்லாம் வேணும். எல்லாம் குரு மட்டும்தான் கொடுப்பார். அந்த குருக்கு சோதனை காலம் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க. பகவான் அதிசாரன்னு வச்சுட்டார். அதிசாரத்தில் போகும்போது தாண்டி வரும்போது குரு தன்னை சுதாரிச்சுப்பார். அதாவது அண்டர் கிரவுண்டில் போன மாதிரி சொல்லக்கூடாது. அந்த குருனுடைய சம்பந்தப்பட்ட அக்டோபர் 8ஆம் தேதி புரட்டாசி கடைசியில் குரு கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்துடுவார். என்னன்னா பாம்பு இருக்குது, ராகு கேதுக்கள், அது படுத்துகிற பாடும். சனீஸ்வரன் வேற என்ன பண்ணாலுமே அப்படி இப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. என்ன அது பண்ணுறதே தெரியலையே சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஜீரோவாக எடுத்து, சரி நீயே எடுத்துக்கோ சொல்லிவிட்டு சாரத்தை கொடுத்தா புரட்டாதில் ராகுவும் சாரத்தை எடுத்துட்டு கும்பத்தில் ஃபுல்லாக உறிஞ்சிடுறாரு. ஏதோ நீயே கொஞ்சம் எடுத்துக்கூடாதுன்னா மொத்தமாக உறிஞ்சி எடுக்கிறது. இந்த கேதுவே சிம்மத்தில் உட்காந்து உறிஞ்சி எடுத்துருது. அதனால அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் அவர் உடம்பையும் எல்லாமே மோசமாக போய் நிதி நிலைமை எல்லாம் மோசமாக போய் வேர்ல்டு பேங்காக திவாலார கேஸ் ஆகி கீழ் லெவலில் கடகத்தை வந்து சேர்ந்தார். கடகத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தார். கடகத்தில் உச்சமாக இருந்தாலும் சுயச்சாரத்திலே இருக்காது, புனர்பூசத்திலே. அதனால் வந்து சுயச்சாரத்தில் இருக்கிற எந்த நவகிரகங்களும் கொடுக்காது. என்ன உண்டோ அது கொடுக்கும், எக்ஸஸாலாம் கொடுக்காது. அதனால் அது அந்த கார்த்திகை மாதம் வரும்போது தான் துலாத்துக்கு ஐப்பசி கார்த்திகை மாதம் வரும்போது தான் நவகிரகங்கள் விச்சிகத்தில் இருக்கும்போது குருவனுடைய பார்வை கிடைக்கும். அது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, குரு போயிட்டு சும்மா உட்காரலாம்ல, நிம்மதியாக இருந்தால் அதனால் முடியல. தொடர்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பார்க்கணுன்னு பார்த்தான்னா ஆசை, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி குருவினால் சும்மா இருக்க முடியல. அதனால் வக்கரமானார். வக்கரமான பிறகு என்ன ஆகுதுன்னா, எப்போது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆவார். கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரர் 2ஆம் தேதி கார்த்திகை இதே குரு வக்கரமாகிடுறார். அதாவது கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மார்கழி தை மாசி ஃபுல்லாகவே குரு வக்கரத்தில் இருப்பார். மார்ச் மாதம்தான் அடுத்த வருஷம் போகுது. மார்ச் மாதம்தான் குரு வந்து இப்போ வெளியில் வர்றார். வக்கரத்துலேருந்து மிதனத்தில் போய்டுவார். அப்போது அது வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னென்னா, வக்கரத்துலேயே இருப்பார். வக்கரத்தில் இருந்து பலம் இழந்து கடகத்தில் உட்கார்ந்து செய்கிறார். சாரத்தில் சுயசாரத்தில் இருக்கிறதுனால அதை குரு தொடர்பு உள்ள பார்வையற்றிருக்கும்போது தொடர்புள்ள இந்த சனீஸ்வரனும் ராகுவும் தொடர்ந்து சார வழியாக இதை எடுத்துக்கிறாங்க. இந்த 2 பேருடைய கலாட்சம் இருந்தால் தான் முடியும். மற்ற கிரகநாதர்கள்னால் அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த முக்கியமான ஒரு பெரிய இதுன்னா, அந்த வக்கரம் 19ஆம் தேதி சொல்லக்கூடிய 18ஆம் தேதி சொல்லக்கூடிய நவம்பரில் 18ஆம் தேதி வக்கரமாகிறார். அந்த வக்கரம் ஆன பிறகு குரு தன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புனர்பூசம் வழியாக தான் கொடுத்துட்டுருக்கார். சாரநாத்தை கொடுத்து அது கால நிற்கிற யாரை கூட அந்த கிரகநாதர்கள் வந்து எல்லாமே இந்த சிம்மத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை கிரகங்களும் சிம்மராசி 2ஆம் வீட்டில் அது பிறகு கண்ணில் இருக்கிற சம்பந்தப்பட்ட புதன் சுக்கரன் பின்னாடி வருவாங்க. செவ்வாய் போது அதுக்கு பிறகு துலாத்தில் வரும். இப்படி அந்த 3-4 கிரகத்தில் வரும்போது தொடர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க. குருவால் கொடுக்க முடியல. அவர் வழியாக விச்சிகத்து வந்து சேர்ந்த பிறகு தான் கார்த்திகை மாதம் வரும்போது தான் குருனுடைய பாறை கிடைக்கிறது.
எல்லாம் குரு ஒரே சமயத்தில் செவ்வாய் சூரியன், ஒரே சமயத்தில் பின்னாடி சுக்கிரன், அப்புறம் மெதுவாக புதன், இப்படி அவங்க பாறை கிடைக்கும் போது கிடைக்கப்படுறது. ஒரு நமக்கு வேண்டியது என்ன? பலமான வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. முடியுமா? முடியாது. இல்லை சாமர்த்தியமாக வாழனா கூட விஷயம் இருந்தால்னா சாமர்த்தியம் வாழ முடியும். ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை நடத்த முடியாது இல்லை. அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆக இது குரு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புது அதிசாரத்தில் கொடுக்காட்டாலும் கெடுக்கலை சொல்லி அடுத்து இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலா ராசினியர்களே, குருவுடைய அதிசாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த அந்த காலத்தில் அது அதிசார கடகத்தை வந்த அப்படின்னா பலமாக இருப்பார். குருன்னா ஒன்றும் பண்ண மாட்டார், அவ்வளோதான், ரெஸ்ட்டு, ஓய்வு எடுத்துக்கிறார். சுயேட்சாத் நிற்கிறார். அதிக பலமாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, பார்வையற்று இருக்கார். எல்லாம் அவருக்கு இன்னும் நவகிரகம் பார்க்கல. இப்படி ஒரு அமைப்பு எங்கேயா உண்டா? அதனால் நிம்மதியாக இருக்கார். இவர் பார்த்தா கூட அந்த பலங்களை எதாவது பார்க்கலாம்ல, பார்க்க முடியலையே எதுவுமே. எல்லாம் இந்த பெல்ட்டில் துலாம் வரைக்கும் உள்ள பெல்ட்டில் மாட்டின்னுடுத்து. சனீஸ்வரன் பார்க்க முடியாது, 6, 8 அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இதில் குரு மறுபடியும் தனுசுக்கு போனால் தான் அவனில் அட்லீஸ்ட்டு குரு தனுசு பாறை வரும்போது மிதித்து போனாலும் உண்டோம். இப்போ இங்கேருந்தால் விருச்சிகத்துக்கு வரணும், அல்லது மகரத்துக்கு வரணும், அல்லது மீனத்துக்கு வரணும். அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை கிரகங்களே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சாரநாதன் சுயேட்சாத்தில் இருக்கிறார், எப்படி கொடுக்க முடியும்? இத்தனை பிரச்சனை இருக்குது. அதனால் துலாத்துக்கு நல்லாங்காலத்திலே என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குது. சுக்கரர் செவ்வாய் ரொம்ப வேண்டிய ஒரு கலத்தரம். அவர் செயல்படுறது மாதிரி இந்த நேரத்தில் செவ்வாய் சர்வீஸ் பிரமாதமாக பண்ணுறாரு, வெரி ஃபாஸ்ட்டு. சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சு போயிடுது கார்த்திகை மாதம். குரு மட்டும்தான் வக்கரமாவார். எல்லாம் பிஸியாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக உட்காந்துருக்குறேன். ஐப்பசி மாதத்தில் நீங்கள் பார்க்கும்போது செவ்வாயும் புதனும் பின்னாடி சுக்கிரனும் ஒன்று உட்காந்துருக்கும் ஒன்றா துலாத்தில் சூரியனோட. இப்போ செவ்வாய் நிச்சயத்துக்கு வந்துடுறார் ஃபஸ்ட் நம்பர். ஏன்னா நமக்கு செவ்வாய் முக்கியம் இல்லை துலாத்துக்கு, கலத்திரமாச்சு. அதனால் அங்கேருந்து செயல்படுறார் சுக்கிரனும் செவ்வாய். அது அந்யோன்ய பாவம் நிறைய உண்டாகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஃபாதர் மதர், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாம் ரொம்ப அந்யோன்ய பாவம் உண்டாகும். கஷ்டத்துலேயும் நஷ்டமோ வேதனையோ துயரங்களோ மகிழ்ச்சியான விஷயங்களோ அந்த குடும்பம் இப்போ அப்படி ஒரு அற்புதமான நிலையில் ஒற்றுமையாக இருக்கும். நல்லது கெட்டது பொல்லது எதுக்கு வேதனைகள் சஷ்டம் தீரத்துக்கு தான் குடும்பத்தில் ஆறுதலாக ஒரு ஹேண்ட் இன் க்ளோஸ், ஒரு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கை கொடுத்து உதவணும் இல்லையா அந்த குடும்பத்தெல்லாம். இருந்தாலுமே தீ தூக்கி நிற்கணுமா நம்ம மறுபடியும் அந்த மாதிரி அமைப்பது இந்த துலாத்துக்கு உண்டாருது. மற்ற ராசிக்கெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு அமைப்பு வரல, துலாத்துக்கு குதிரை வந்துருக்கு. ஆனாலும் குரு பார்வை இல்லையே. அடுத்த மாதம் உடனே செவ்வாய் உடனடியாக விருச்சிகத்துக்கு போயிடுவார். சனீஸ்வரனுடைய பாதை கிடைக்கும். சனீஸ்வரன் வக்கரனை நன்னாயிடுவார். குரு வக்கரமானால் கூட கடகத்தில் பார்ப்பார். சனி குரு கார்த்திகை மாதத்தில் சூரியனோட செவ்வாய் இருப்பார். பின்னாடியே சுக்கிரன் வந்துடுறார். சுக்கிரன் செவ்வாய் சூரியன், அப்புறம் புதனும் வரார். செவ்வாய் தனுசுக்கு போய்டுறார். துலாத்தனுடைய வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசில் போய் அந்த மாதத்தில் எஃபெக்டிவாக இருக்கும். தனுசு மாதம் பிரமாதமாக இருக்கும். கார்த்திகை 2ஆம் வீடு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலேருந்தே உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த துலாத்துக்கு அடுத்த உடனே விருச்சிகத்துக்கு வந்துடுறதுனால எல்லாமே கிடுகிடுன்னு குடும்பம், தனம், தானியம், 2ஆம் வீடு முக்கியமாச்சுது. வாழ்க்கையே குடும்பத்தானே வாழறோம். நான் குடும்பம் எப்படின்னா போட்டேன், எப்படின்னா இப்படி வாழ்வேன் அப்படி சொல்ல முடியுமா? குடும்பம் எப்படியா இருந்தால் சொல்கிறவன் குடும்பத்தானியா உண்மையே. குடும்பமாக வாழ்ந்து அனுபவிக்கிறது நம்மளுடைய சம்பந்தப்பட்டது. ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிவ், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வேணும் இல்லை. பந்துக்கள் ரொம்ப முக்கியம். நல்லது இருந்துகிட்டே இருக்கும், துயரங்கள் இருந்தாலும் நல்லது இருக்கும், ஷேர் பண்ணிக்கலாம். கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. அவ்வளோ பணம் தான் ஆட்கள் போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே.
நம்ம மனுஷங்க சர்வீஸ் பண்ணுறது வாலண்டியராக எதுவும் பார்க்காம செய்கிறாங்கன்னா அது சந்தோஷமான வாழ்க்கையில் பெரிய அவங்க இதுக்காகவே படுத்துக்கலாம், வியாதியில் படுத்துக்கலாம், இதுக்காகவே பணம் தொலைக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது உண்டாகும், மனசுக்கு நெகிழ்வுகள் நிறைய வரும். இந்த பாசம், பந்தம், ரிலேட்டிவ்ஷிப், அந்த உணர்வுகள், சாக்ரிஃபைஸு, அதுதான் வாழ்க்கையில் வரும் நிறைய விஷயங்கள். ஸோ இது இருந்தாலும் அந்த அமைப்புகள் நிறைய கூடி வருது. சப்தமாதி சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய செயல்பாடுனால டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. நல்லவன் கெட்டவன் நல்லவனாவான், பகைவர்கள் நல்லவனாக விட்டு போவாங்க, மாறி போயிடுவாங்க. எல்லாம் ஒரு மாறுதல் அமைப்பில் இந்த துலாத்துக்கு தான் வரும். மற்றவனுக்கெல்லாம் அடி கொடுத்தா வெளில வரும், இவருக்கு அதெல்லாம் மாறி போய் கை கொடுத்து கூப்பி வழங்குற மாதிரி துலாத்துக்கு ஒரு காலம் பாருங்களேன். ஐப்பசி மாதம் வந்ததுன்னா துலாத்துக்கு வைக்கிறேன். மழை காலம் நாசமைக்கு ஊரை நாசமாக்கினாலும் இவர்களுக்கு மட்டும் நல்ல காலம் அது துலாத்துக்கு. மழை நல்லது பெய்ய, மழை வள மிக்க வேண்டியது தான். அதுக்காக நாசமாக்குற மாதிரி என்னெல்லாமோ பண்ணிட்டு நான் பாழாக்கிச்சுன்னா ரொம்ப வேதனையான விஷயம் தான் அது. சரி, நம்ம வரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க நல்லதே நடக்கும், அப்படி நமக்கு வராது, பயப்பட தைரியமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நம்ம இதை மாதிரி எதிர்பார்த்தான்னா உண்மையிலேயே நடந்துருச்சுன்னா கஷ்டம். அதனால் நல்லதே நடக்கும், மிகுத்து இருக்காது, நம்மளை நாசம் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏதோ வரும் போகும். நம்ம துயர் வரும், எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நமக்கு கூட பகவான் இருக்கான், நிமிந்து மெந்திப்போம், கவலைப்பட வேண்டாம். ஆபத் பானு இருக்கும். துலாத்தனுடைய சம்மந்தப்பட்ட வீரியஸ்தானத்தில் உட்கார்ந்து சம்மந்தப்பட்ட தனுசு வீட்டில் மார்கழி மாதம் நம்பர் 1 பொற்காலம். விழித்து பொழுது புலர்ந்தது, சமுதாயம் விழிப்படைந்தது, அப்படி சொல்லலாம். கதையெல்லாம் படிப்போம். இந்த மாதிரி நிஜமாகவே வாழ்க்கையில் அமைப்பில் வரணும்னா விழிப்புணர்ச்சி ரொம்ப முக்கியம், அவேர்னஸ். அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு மார்கழி மாதத்து துவங்கிறது. மார்கழி மாதம் தான் குரு வக்கர நிலையில் ரிவர்ஸ் போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். தொடர்பு கிடைக்கிறதுனால பிரமாதமாக குரு சுக்கரன், குரு புதன், குரு சூரியன், இதெல்லாம் அமைப்பில் வருது. இந்த மாதத்தில் பார்வை தொடர்புல இதெல்லாம் சிறப்பாக அமைப்பில் அந்த ஒரு மாதத்தில் பொக்கிஷங்கள்லாம் வந்து அப்படியே வீட்டில் வந்து எல்லாம் கொட்டும். இப்படி ஒரு அமைப்பு. செல்வம் செல்வாக்கு பகையெல்லாம் மறந்து போய் உறவாடுதல், இனிய உறவு, மகிழ்ச்சிக்கு எல்லையிலே ஆனந்தம், ஆரோக்கியம் கூடுறது, ஞானம் பறக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. உழைப்பு தேனாக கொட்டுறது. அந்த ரிசல்ட்டு வரும்போது அப்படி ஒரு ரிசல்ட் நமக்கு, இப்படி ஒரு நிலைமை நமக்கு, ஆனந்தமான வாழ்க்கை இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை சொல்கிற அளவுக்கு புகழாரம் கிடைக்கும் எல்லாருக்கும். துலாத்துக்கு அந்த மாதிரி அமைப்பு தான் கொடுத்துருக்கு. ஏன் சார் எங்களுக்கெல்லாம் சொல்லலை, எங்களாம் ஒன்றும் கிடையாதான் கேட்காதீங்க. அது அமைப்பில் மாதிரி வந்திருக்கு. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். மாரகஸ்தானன்றது இன்றைக்கி ஒரு நாள் டிக்கெட் வாங்கி தான் ஆனால் எல்லோரும். அதனால் மாரகஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போனால் போதும், அவ்வளோதான். போன பிறகு நமக்கு என்னத்துக்கு இதை பற்றி யோசிக்கணும். என்றைக்கு வந்துட்டு போகுது, இது நிரந்தர உடம்பாது, என்றைக்கு வேணால் அஃபெக்ட் ஆகும், பாழாகும். அதான் எதிர்ப்பு சக்தியோடு போராடி நம்ம புத்தியோடு செயல்பட்டு எல்லாரும் வாயில் விழாமல் இருந்தாலே பெரிய விஷயம். எந்த நேரத்தில் வேணால் ஆபத்து. இப்போல்லாம் ரொம்ப நெருக்கடியான அமைப்பில் இருக்குது. ஏன்னா குரு கெட்டு போய் தான், பாழாகி போய் தான் அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. அவர் பங்கில் பத்திரமாக வச்சுருக்காங்க, பாழாகக்கூடாது. அதான் இந்த அதிசாரம். இந்த பீரியட் காலத்தில் அதிசாரம் காரணமே இதுதான். டு கிவ் சேஃப்டி செக்யூரிட்டி ஃபார் குரு. அவர் தான் கொடுக்கணும் எல்லாத்தையும், வளமான வாழ்க்கை. அவரை பத்திரமாக வச்சுருந்தா தான் மிச்சம் இருக்க காலத்தை வாழ முடியும். வச்சு பவராக்கி இந்த கார்த்திகை மார்கழிலேருந்து மறுபடியும் புனர் நிர்வாணம் தான் பிரமாதமாக அமைப்பு. அதனால் துலாத்தினுடைய அமைப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு கார்த்திகை மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. நவம்பர், டிசம்பர், மார்கழி, டிசம்பர், ஜனவரி இந்த மாதத்துலேருந்து எஃபெக்ட் ஆகும், பிரமாதமாக ஆகும். ஸோ அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்தில் உள்ள காலம் வந்து எப்படின்னா போட்டோம், சமாளித்து ஆகணும். அதிசாரத்தில் குரு டிசம்பர் மாதத்தில் 22ஆம் தேதி தான் மிதுனத்துக்கு போகிறார். பரவாயில்ல, மக்கரமாயிட்டு நல்லது பண்ணிட்டு போகிறார். மிதுனத்துக்கு போனால் அங்கேருந்து பார்ப்பார் நேரம் துலாத்தை, இல்லையா? அருமையாக இருக்குது. தோஷம் நன்னா பிரமாதமாக நேருக்கு சர்டிஃபிகேட் பண்ணோம்ல, எல்லாம் வந்துருத்தா இல்லையா, சௌரியமாக இருக்கா எல்லாம் அப்படின்னு அவருடைய கடாட்சியம் கிடைக்கிறது இல்லை, அது பெரிய விஷயம்.
சப்தமாதி செவ்வாயோட உழைப்பு சொல்லப்படாதுன்னு அருமையாக இருக்குது. ஆக மட்டும் வழக்கம் போல் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஏதோ வரும் போகும், நம்மளை மேலே உயர்த்த முடியல. அதிக ப்ரெஷர் கொடுத்து குத்தின உடனே இப்போது புஷ்ஷுன்னு வந்துடுது. அதுதான் ஆச்சரியமான விஷயம். இல்லைன்னா நம்மளோ அந்த ப்ரெஷர் கொடுக்கலன்னா நம்ம தொலாத்தில் மேலே ஏந்தி வர்றது கஷ்டம். அது இயற்கையாக கொடுத்து அமைப்பில் வந்தது தான் குருவனுடைய தொடர் பின்னாடி வரக்கூடிய கார்த்திகை மார்கழியில் தூக்கி விடுறது அளவுக்கு பறித்து பண்ணுறது. அவ்வளோ வேணும் இல்லை. வீரியஸ்தானாதிபதி இப்படியே ஓட்டினான்னு அர்த்தம். குரு அவர் தானே எல்லாம் காரணம். அதுக்காக வேண்டி வீரியஸ்தானாதிபதிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய காலம்தான் அந்த அதிசாரத்தில். அதை கொடுத்ததுனால தான் தொலாத்தினுடைய அமைப்பில் மற்றவனங்காட்டிலும் அதிகமாக தொலாத்து தான் யோகி நல்ல பலன்கள் கிடைக்கிறது. வேணுமில்ல. எனக்கும் ஒரு காலம் வரணும்ல. ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் சொல்லுவீங்கள்ல, அதுதான் நம்ம இந்த குரு அதிசாரத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் உங்களுக்கு. இதனால் என்ன பாக்கியம்னா, எனக்கும் சொத்து பத்து பங்களா, எனக்கும் ஒரு எஸ்டேட்டு, எனக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி, எனக்கும் இவ்வளோ நண்பர்கள், எனக்கும் இவ்வளோ உதவிக்கு ஆட்கள், எனக்கும் கைகால் ஆட்டுற மாதிரி அமைப்பு, இப்படியெல்லாம் வாழ்க்கை அமைப்பில் வரக்கூடியது இந்த மாதம் குரு அதிசாரத்தில் சொல்லி வாழ்த்து அளவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.